Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 766 700 8999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் யதார்த்த ஜோதிடர் மரியாதைக்குரிய திரு செல்வி அவர்கள். வாரங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திச்சதில்ல. ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக நேர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 12 ராசிகள் அதை வந்து துவங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதற்கட்டமாக நம்ம துவங்கிடலாமா? கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது? கடகராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு மிக முக்கியம். அஷ்டமத்து சனியில் இருக்கிறீர்கள், கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பதட்டம் வேண்டாம். வாகனத்தில் வித்தைகள் கூடாது. பெரிய பரிகாரம், சிவனை கும்பிடுகிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, 1 மணி நேரத்திற்கு வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்யணும். சும்மா வீட்டுக்குள்ளே கை கால் ஆட்டக்கூடாது. நல்ல கிரவுண்டில் செல்வதோ ஜிம்மில் போகிறதோ யோகாவில் நல்ல மாஸ்டரை வைத்து படப்படன்னு செய்யணும். முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கோளர் பதிகத்தை சொல்லி கொண்டு வர வேண்டும். பெற்றோர் பெரியோட தேகாரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பச்சையின் கீழ் கையெழுத்து போட அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் டெவலப்மெண்ட் ஆகுவது கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும். அஷ்டம சனியில் கூட கல்யாண அமைப்பு கைகூடும். நல்ல அளவுக்கு திருமணம் கைகூடும். திருமணம் இந்த அஷ்டம சனியில் பண்ணலாமா, இது நடக்குமா, இது நடந்தால் சரியாக வருமானு நீங்களே யூடியூப்பை பார்த்துட்டு ஜோசியம் கற்றுக்கணும் இருந்தீங்கன்னா சரி வராது. கல்யாண அமைப்பை இந்த டைமில் தள்ளி போட்டீர்கள் என்றால் 48வது வயதில் நடக்கும், இல்லை என்றால் 60வது வயதில் தான் நடக்கும். பரவாயில்லன்னா பண்ணிக்கோங்க. நல்ல நேரத்தில் கிரகங்கள் ரெடியாக இருக்கிற நேரத்தில் செய்து கொள்வது உத்தமமான பலனை கடகராசிக்காரர்களுக்கு தரும். அதை சரி செய்து கொள்வது முக்கியம். சண்டை சச்சரவில் கவனம், கோபதாபத்தில் கவனம், பகை விஷயத்தில் கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். கூடா நட்பு கேடு விளையும். உலக அளவில் இதை நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்க? 1/1/2024 மார்கழி 16 பஞ்சமி திதி கன்னியா லக்னத்தில் சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது லக்னத்தை கணக்கில் கொண்டு தான் ஜோதிடம் சொல்வார்கள். எல்லா வருடமும் இந்த கன்னியா லக்னத்தில் தான் இந்த புத்தாண்டு பிறக்கும். ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் அன்றைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் மிக முக்கியம். ஸோ கேது நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த சமயத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசியில் இருப்பது விசேஷம். அதேபோல் கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு கேது, அதாவது கன்னியா லக்னத்தில் புதன் சுக்கிரன் 3ல், 4ல் சூரியன் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சனி, 7ல் ராகு, 8ல் குரு இருக்க, 12ல் சந்திரன் இருக்க இந்த புத்தாண்டு பிறக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சூப்பராக இருக்கணும் என்று சொல்கிறதுக்கு தான் ஆசை. ஆனால் அப்படிலாம் இருக்காது. நிறைய லெவலில் பிரச்சனைகள் பெரிதாகும். ஏனென்றால் குரு வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் இருப்பது நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பதில் பல பாதிப்புகளை உலகம் பார்த்துருக்கிறது. அதே போல் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருப்பதும், இந்த சனிக்கு சொந்த வீடு என்பது ஆட்சி. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருப்பது. கெட்டவன் கெட்டிட்டால் அது ராஜயோகம் இருந்தாலும், ஆனால் கெட்டவன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். டெக்னாலஜி வைஸ் மருத்துவத்துறையில் பெரிய புரட்சிகள் ஏற்படும் இந்த ஆண்டு. பெரும் பெரும் நோய்களுக்கெல்லாம் சாதாரண மருந்து மாத்திரைகள், கடும் நோய்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். அதே போல் மனிதனுடைய
பாகங்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சைக்கெல்லாம் பெரிய முன்னோடிகள் காணப்படும். மருத்துவத்துறையில் பல சாதனைகள் காணப்படுவதும் மருத்துவத்துறையில் நோபல் பரிசுகள் பெரிய அளவுக்கு கிடைப்பதெல்லாம் காணப்படும். அதேபோல் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, ஏனென்றால் சனி என்பவன் ஆயுதக்காரன் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். வாகனங்கள், போக்குவரத்துக்கள், மிக வேகமான போக்குவரத்துக்கள், மனிதனை தூரத்தை வெகு விரைவாக குறைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த 2024ஆம் ஆண்டு விசித்திரமாக பார்க்கக்கூடிய அபிரிதமான வளர்ச்சி இருக்கும். டெக்னாலஜியில் எப்படி ஒரு சினிமா, யூடியூப், அதே போல் டிவி எல்லாம் இருந்தது. இப்போ டிவி சீரியல் பார்ப்பதை தவிர மற்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிதாகலை. எல்லாம் மக்கள் கையில் பார்ப்பது, ஃபோன்லேயே வந்துடுச்சு. அந்த ஃபோன்லேயே வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கண்டிப்பாக வரும். அந்த வளர்ச்சியெல்லாம் இன்னும் நீங்களே இந்த யூடியூப்புக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதோட வேறு அட்வான்ஸ் வந்துடும் 2024ஆம் ஆண்டு. ஏன்னால் சனி 2025ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிறார். சரி. ஸோ இதனுடைய வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பாக இருக்கும், அதிலலாம் டவுட்டே கிடையாது. அதே போல் சட்டங்கள் கடுமையாக்கப்படும். பெண்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆண்டு சனி இருக்கக்கூடிய காலகட்டமே. ஏனென்றால் டிசம்பர் திருநள்ளாறின் கணக்குப்படி டிசம்பர் 20ஆம் தேதி தான் சனி பெயர்ந்திருக்கிறதாக கணக்கு, அவர்களுடைய பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கத்தை. அப்போ நியூ இயருக்கும் 10 நாளுக்கு முன்பாக தான் பயிற்சி ஏற்பட்டுறதாக நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்துக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அது மாறாது. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் சரியாகிவிடும். அந்த பஞ்சாயத்து தனி. ஆனால் நம்ம பார்க்க வேண்டும், திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி தான் மக்கள் நம்புகிறார். ஸோ இந்த சனி இருக்கக்கூடிய காலகட்டம் மிக கடுமையான டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே வரும். அதே சமயம் இயற்கை பேரிடர்கள் சொல்ல முடியாத அளவு இருக்கும். சுனாமி, கடல் உள்ளே வருவது, மலை சரிவுகள், நெருப்பால் ஏற்படக்கூடிய அமைப்பு, பஞ்சபூதத்தில் காற்று பெரிய அளவுக்கு சேதப்படுத்தும். காற்று வரக்கூடாத இடத்துலலாம் வரும். புயல் எங்கெங்கே எந்தெந்த ஊர்லெல்லாம் பார்த்துட்டு இல்லாதோ அந்த ஊர்லெல்லாம் புயல் பார்க்கும். தண்ணி கடல் தண்ணி வரும், அதுதான் பெரிய சிக்கல். அது எந்த அளவுக்கு வரும், இங்கே வருமா, தேனாம்பட்டிக்கு வருமா, இதெல்லாம் வருமான்னு தெரியல. எந்தெந்த இடம்லாம் வருமா பார்க்கணும். ஸோ இப்போவே அரசாங்கங்கள் அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து திட்டங்களை போட்டுக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. எளிமைப்படுத்தி அடைப்புகள், இந்த பிளாஸ்டிக் பொருள்கள் இதெல்லாம் தூய்மைப்படும். மக்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். இவ்வளோ பெரிய ஓர தாண்டவத்தில் அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் கவுன்சிலரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளும் இது பண்ணணும். ஸ்வச் பாரத் என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கடுமையாக்கப்படும். பெண்களுக்கு பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்படும். எல்லா கட்சிகளுமே இந்த 33% பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் 2024ஆம் ஆண்டு வருகிறதோ இல்லையோ 2025ஆம் ஆண்டுக்குள்ளே வந்துடும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்த நம்ம சட்டசபை எலெக்ஷன்லாம் அதெல்லாம் உங்களுக்கு எதிர்கொலிக்கும். 20% 30% அப்படி வந்துடும். ஏனென்றால் அந்த பெண்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பயிற்சிகளாக தான் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. சனியானவர் இப்போது சனி வீட்டில் இருப்பதும் அடுத்ததுக்கு குரு வீட்டுக்கு வருவதும், என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ 2024 மட்டும் நல்லா இருக்குதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய கணக்கு நான் கால்குலேஷன் பண்ணதில் இவ்வளோ வரைக்கும் பண்ணதில் நான் 2027 வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். 2027 இன்னும் தாண்டல, இன்னும் அதிகபட்சமாக போவேனான்னு பார்த்தேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 27 வரைக்கும் இந்த இயற்கை சேதங்கள், மனிதனுடைய அழிவு, போர் மேகங்கள், உலகத்தில் பெரிய சிக்கல்கள், நிலநடுக்கங்கள் தான் பெரிய அளவுக்கு வரும். விபத்துகள், ட்ரெயின் விபத்து, அப்படியே கோரமாக நிறைய பேர் சாவது, மலைகளெல்லாம் பொளந்து விழுவுது, சரிவுது. இமாலயஸை பார்த்துருந்த இது இந்த தென் மாநிலத்திலும், அதாவது தென்னிந்தியாவிலும் வரக்கூடிய அமைப்பு காணப்படும். அதே போல் பெரிய தலைவர்கள் வருவது, அதே போல் அரசியல் தலைவர்களுடைய தேகாரக்கம், அது சும்மா ஜென்ரலாக சொல்கிறது இல்லை. சனி நிற்கிற காலகட்டத்தில் குரு சொந்த வீட்டில், குருவுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால சினிமா பிரபலங்கள், இளம் வயதை சார்ந்தவர்கள் கூட அரசியல் தலைவர்கள், நீங்கள் எல்லாம் வயசானவங்களை கணக்கு போட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இளம் வயதில் இருக்க தலைவர்கள் தலைவர்கள் கூட தேகாரக்கத்தை தயவுசெய்துக்கு ஒரு முறைக்கு 2 முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது. சினிமா நடிகர்கள், ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாரை வேண்டுமானாலும் கபாலிகரம் செய்யக்கூடிய பவர் சனிக்கு உண்டு, அதே போல் ராகுக்கு உண்டு. குரு வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம்
அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள், பீடாதிபதிகள், கார்ப்பரேட் சாமியார்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கக்கூடும். ஏன்னா அதாவது அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது வேதவாக்காக எடுத்துன்னு இருப்பாங்க. கிணத்துல குதினா குதிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி அலுவலர்களெலாம் பார்க்கணும். அதே போல் இந்த இந்தியா முழுவதும், அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும், இந்தியா முழுவதும் இந்த சட்டங்கள் கோயிலில் போகிறது இது போகிறதெல்லாம் தமிழ்நாட்டில் பேசுகிறதெல்லாம் இல்லாமல் நிறைய ஊர்களில் எல்லாத்துலேயும் இந்த அர்ச்சகர்களாகட்டும் தமிழில் அர்ச்சனை, அந்தந்த ஊரில் அந்தந்த மொழியில் அர்ச்சனை எல்லாம் நல்ல பிரபலமாகும். இதெல்லாம் ஆக்கி கொடுக்கும். குரு வீட்டில் இருக்கிற ராகு இதெல்லாம் அசாதாரணமாக பண்ணும். மக்களுடைய மனநிலை மகிழ்ச்சியாக இருக்குமா? அந்த சமயம் மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா, வேலை வாய்ப்புகளே நிறைய பிரச்சனை வரும். விதி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி வரியை கண்ணாபடி போடுவாங்க. உண்மையாக ஜெனியூனாக சம்பாதிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு 35% தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி வரும். நீங்கள் டேக்ஸ், இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, வீட்டு வரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காருக்கு வரி, டோல்கேட் வரி, புரியுதுங்களா? இல்லை, வீட்டு வரி, சாலை வரி, கார்ப்பரேஷன் வரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வரி, அதாவது மின்சாரத்துறைக்கு வரி, அப்படியே குத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா செல்வி சொல்கிற கணக்கு புரியும். 30-35% தான் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கும். புரிஞ்சிருச்சு. பயம் வந்துடும். எல்லாருக்கும் பயம், அடுத்த இதுக்கு பயம். நிறைய அளவுக்கு தங்கத்தின் விலையெல்லாம் ஏறக்கூடிய அமைப்பேர்கள். ஏன்னா குரு வீட்டில் ராகு. தங்கம் பெரிய அளவுக்கு போகும். ஷேருடைய வீழ்ச்சியெல்லாம் திடீர்னு இருக்கும். பெரிய அம்பானி ஷேர், அதானி ஷேரெல்லாம் எது வேணுமா விழும். ஏன்னா விழக்கூடிய டைம். ஏனென்றால் எப்படி விழும்லாம் தெரியாது. நிறைய ரெகுலேஷன்லாம் உள்ளே வரும். சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்படும். வங்கிகளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். அந்த எளிய பரிகாரங்களுடைய தெய்வ மந்திரங்கள், சிவன்னா சிவன் மந்திரங்கள், விநாயகர்னா விநாயகர் மந்திரங்கள், துர்கைனா துர்கை மந்திரங்கள், நரசிம்மர்னா நரசிம்மர் மந்திரங்கள், அனுமன்னா அனுமன் மந்திரங்களை கேட்க கேட்க எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் நிச்சயமாக பெறுவீர்கள். நவகிரகத்திற்கு அடக்கக்கூடிய சக்தி தெய்வத்திற்கு உண்டு. அந்த தெய்வத்தை சரணாகதி அடைவதன் மூலியமாக 4th எஸ்டேட் தமிழ் நேயர்கள் கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.